ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ கான்ட்ரோவர்சி இருக்கு. அதுல மெயினான கான்ட்ரோவர்சினா நம்ம ராஜா பேரனோட யானை கவாலம் தான். நீங்களே பார்த்திருப்பீங்க நேத்து என்ன நடந்துச்சுன்னு. ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு கத்திலாம் எடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ல அவர போட்டு விமர்சிக்கும்போது நெறைய ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் வந்து அவர வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் பேசல. பட் நெறைய கிரியேட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் அப்போலேருந்தே எனக்கு வந்து அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் வந்து எனக்கு சுத்தமா புடிக்கல. ஏன்னா அவரோட ப்ராடக்ட்ட கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது சொன்னாலுமே, "உன் ஃபோன் நம்பர் என்ன? உன் அட்ரஸ் என்ன?" அப்படின்னு மிரட்டுறது நெறைய பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நெறைய கிரியேட்டர்ஸ்க்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர பார்த்து வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவர ஃபாலோ பண்றாங்க. மோர் தென் 4 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ நெறைய பேர் வந்து அவர பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஸோ இவர வந்து இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரா பதில் சொல்லாம நான் வந்து அவர போய் அடிக்க போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா, எவ்ளோ பேர் உங்கள ஃபாலோ பண்றவங்க ஒரு கூட்டத்த நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த கூட்டம் அத நோக்கி தான் அவங்களும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்னைக்குமே வயலன்ஸ் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. ஒண்ணு லீகலா எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லன்னா அவங்க வச்ச கிரிட்டிசிசம்க்கு நீங்க பதிலுக்கு ப்ரூஃப் ஏதாவது காமிச்சு இது பண்ணியிருக்கலாம். எடுத்தோனே வீட்டுக்கு வந்து பேச போறேன்னு சொல்லிட்டு அருவாளா எடுத்துட்டு போயிட்டு, அவங்க வீட்ல இருக்கிற வுமனு, வயசானவங்க எல்லாரையும் உதைக்கிறது, அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு.